அசோக் அல்வாலாம் பண்ணி நல்லா பண்ணிருக்கா. ட்ரெடிஷனலா வீட்டுல எல்லாரும் பண்ணிருக்கா. வெரி ஹாப்பி. அதே நேரத்தில் இன்னைக்கு ஒரு போஸ்டிங் போட்ட மத்தியானம் யார் யாருக்கெல்லாம் பூசணிக்காய் அல்வா வேணும் அப்படின்ட்டு. பூசணிக்காய் அல்வா நிறைய பேர் வேணும்னு கேட்டிருக்கா. இன்னைக்கு அந்த ட்ரெடிஷனலா நம்ம எப்படி பூசணிக்காய் அல்வா பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் நல்ல ஒரு 1/2 கிலோ, ஒரு 3/4 கிலோ பூசணிக்காய் வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா அந்த கிரேட்டர்ல சீப்பா கட்டையில நல்லா கிரேட் பண்ணி தூளா நம்ம கேரட் துருவோம் இல்லையா, அதே மாதிரி இதை நல்லா துருவிக்கீங்க. நல்லா பூசணிக்காவை நல்லா துருவிட்டு கையில என்ன பண்ணுங்க, நல்ல தண்ணிய கையில பிடிக்கிற அளவுக்கு பிடிச்சி நல்லா தண்ணியெல்லாம் எடுத்துட்டு பூசணிக்காய் வச்சுக்கோ. சக்கரை, நெய், முந்திரி, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சிம்பிளா பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. ட்ரெடிஷனலா பண்ண போறோம். எப்படி பண்ண போறாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். அடுப்பு பற்ற வச்சிருங்க. முதல்ல என்ன பண்ணுங்க, நெய்யை கொஞ்சம் ஊத்திங்க. நெய்யை ஊத்தி முந்திரியை நல்லா வறுத்துட்டு தனியா வச்சிருங்க. பாருங்க, ஒரு ஸ்பூன் முந்திரி ஊத்தி எண்ணெய், நெய் ஊத்தி நெய் ஊத்தினதுக்கு அப்புறம் நல்லா காஞ்ச உடனே முந்திரி எடுத்துங்க. முந்திரி நிறைய வாங்கி வச்சிருக்கேன். அப்பப்ப இது மாதிரி ஏதாவது ரெசிபி பண்றதுக்கு முந்திரி என்ன பண்ணுங்க, இதுல போட்டுட்டு லைட்டா வறுத்துங்க. ரைட்டா முந்திரி நான் ஒண்ணு சாப்பிடுறேன். எப்போதும் நான் கட்டை கம்பி தான் யூஸ் பண்ணுவேன். பாருங்க, முந்திரி நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சிட வேண்டியதான். ஒரு 10 நிமிஷம் ஆகும் அந்த பூசணிக்காய் வேகிறதுக்கு. சரியா? யாரோ ஒரு மாமி கேட்டிருக்கா, பருப்பு உருண்டை குழம்பு ட்ரெடிஷனலா எப்படி பண்றதுன்ட்டு. அது வீக்கெண்ட்ல நான் எப்படி பண்றதுங்கிறத சொல்லித்தரேன். பாருங்க, முந்திரி நல்லா பிரௌனிஷ் கலர்ல வந்தவொடனே எடுத்துருங்க. முந்திரி பருப்பு மட்டும் தனியா ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சுங்க. அடுத்தது இருக்கிற நெய்யிலே நம்ம பூசணிக்காய் போட்டு வதக்க போறோம். பாருங்க, முந்திரி எடுத்துட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் நெய் போட்டீங்கன்னா கொஞ்சம் சுருண்டு வரும், பாத்திரத்தை வட்டாம வரும். இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிங்க, ஒரு ஸ்பூனு ஊற்றிக்கிட்டு இந்த வறுத்த முந்திரிய ஊற வச்சிங்க. இப்போ எண்ணெய் நெய் காஞ்சி உடனே வச்சிருக்கோம் இல்லையா பூசணிக்காய், இதை என்ன பண்ணுங்க, இது போடுங்க. போட்டுட்டு நம்ம இதை வதக்க போறோம். பாருங்க, இந்த பூசணிக்காவை இந்த நெய்யிலே அப்படியே மீடியம் ஹீட்லயே வதக்க போறோம். இந்த பூசணிக்காய் வேகிற வரைக்கும் தான். இந்த பூசணிக்காய் வந்து the best medicine for people suffering with progeny. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு வந்து அந்த புருஷாளுக்கு வந்து இந்த பூசணிக்காய் அவ்வளோ ஒரு மெடிசினல் சப்ஜெக்ட். நான் பெரும்பாலும் என்னுடைய கிளைண்ட்ஸ் வரவங்களுக்குலாம் இந்த பூசணிக்காவை பத்தி நிறைய கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த பம்கின் சீட்ஸ் பெஸ்ட் வைட்டலைசர். பூசணிக்காய் அல்வா நம்ம தஞ்சாவூர்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா ட்ரெடிஷனலா ஒண்ணு நம்ம பார்த்த அசோகா அல்வா, அப்படி இல்லைன்னா அவல்ல செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட், அப்படி இல்லைன்னா இந்த பூசணிக்காய். இது 3 தான் டிப்பிக்கலா போடுவோம். தஞ்சாவூர் பக்கம் நீங்க போனீங்கன்னா ட்ரெடிஷனலா பிராமின் டிஷஸ்ல இலையில சாப்பாட்டுக்கு ஒன்று இந்த பூசணிக்காய் அல்வா இல்ல அசோகா அல்வா இருக்கும். அப்புறம் நாளைக்கு இந்த கடப்பா நிறைய பேர் எனக்கு மெசேஜ் கேட்டுல, தஞ்சாவூர் கடப்பா அப்படின்னா திருவையாறு தான் ஃபேமஸ். திருவையாறு கடப்பான்னு நாகப்பட்டினம் திருவாரூர் கடப்பா, திருவாரூர் தான் ஃபேமஸ் ஆரம்பிச்சது. அந்த கடப்பா ரெசிபியும் போடுறேன். என்ன பண்ணுங்க, இந்த ஃப்ரேம்ல இதை வதக்கிட்டே இருக்கும். நல்லா வதக்கி ஒரு 10 நிமிஷத்துல பூசணிக்காய் வந்து, ஏன்னா துருவிட்டோம் இல்லையா, நல்ல நீர் சத்துல ஒரு காய் நல்லா வதங்கும். நல்லா என்ன பண்ணுவீங்க, வதக்கிட்டே இருங்க. இது வதக்கிறதுக்கு தான் ஒரு 10 நிமிஷம் ஆகும். என்ன அதுக்குள்ள ஒரு மாமி கேட்டு இன்னைக்கு ஒரு போஸ்டிங் இப்ப பார்த்தேன், அடையில மஞ்சள் பொடி போடலாமா போடக்கூடாது. மஞ்சள் பொடி எதுக்கு யூஸ் பண்ணணும்னாக்கா, பருப்பு வகைகள்ல நம்ம சாம்பார் பண்ணும்போது புளியோட சேர்ந்த எந்த ஒரு ஐட்டத்துக்கும் மஞ்சள் பொடி போடணும். ஞாபகத்தில் வச்சுங்க, புளியோட சேரக்கூடிய எந்த ஒரு பொருளுக்கும் மஞ்சள் பொடி சேரும்.
மஞ்சள் பொடி தேவை. இல்லைன்னா வயிறு உபாசம் கொடுக்கணும், வயிறு பிரச்சனை கொடுக்கணும். புளி சேர்த்தா நிறைய பிரச்சனை எல்லாம் வரும். புளியினால புளிப்பு பதார்த்தம், தயிர் புளிச்சா நிறைய பேர் புளிப்பான தயிர் நிறைய பேர் ஊத்திக்குவா, அதனால பிரச்சனை எல்லாம் வரும். அதனால நல்ல ஞாபகம் வச்சுங்க, புளியுடன் சேர்ந்த எந்த பதார்த்தத்திற்கும் மஞ்சள் பொடி போடணும், மற்றபடி தேவையில்லை. சீனா வச்சுங்க. அரைக்கு போடலாமான்னு கேட்டா வேண்டாம், தேவையில்லை. அரைக்கு பருப்புல இருக்கிற கலரை அந்த அரை கலர் கொடுத்துரும். அது எப்போதுமே அரை நம்ம வாங்குறத பொறுத்து இருக்கு. நம்ம சேர்ந்த பருப்பு நல்ல குவாலிட்டி பருப்பா வாங்கினீங்கன்னாக்கா ஹைஜீனிக்கா. நம்ம நீங்க எப்போதுமே நீங்க மெட்ராஸ்ல சூப்பர் ஸ்டோர்ல பேக்கெட்ல தூள் தால் அந்த தால்லாம் போட்டு வச்சுட்டு இருப்பான். இன்டீரியர் வில்லேஜ் மதுரை திருச்சி பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு கிராமத்துல இருந்து விளைஞ்சி வர ஒரிஜினல் சோளம் பருப்பு, பைத்தம் பருப்பு நல்ல நல்ல ஒரிஜினலாவே இருக்கும். அது கலர் இருக்காது, ஆனா குவாலிட்டி நல்லா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் வாங்கிக்கோ. இது பாருங்க, இது வந்துச்சு. வேணும்னாக்கா நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த பூசணிக்காய் புழிஞ்ச தண்ணியை எடுத்து வச்சிருக்கேன். கையில் அப்படி புழிஞ்சா தண்ணி வரும், அந்த தண்ணியை எடுத்து வச்சிருக்கேன். இது வேகத்துக்காண்டி கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கிறேன். கொஞ்சோண்டு அதை தெரிஞ்சுட்டு நான் வேக விடுறேன். ரொம்ப புழிய வேண்டாம், சாதாரணமா புழிஞ்சா போறோம். நான் கொஞ்சம் வேகறதுக்காக கொஞ்சம் தெரிஞ்சிருக்கேன். இப்ப என்ன பண்ண போற, ஆர்கானிக் கலர் எப்போதுமே யூஸ் பண்ணீங்கன்னா ஆர்கானிக் கலர் ஊத்துங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த சிவப்புக்காக ஆர்கானிக் கலரை ஊத்த போறேன். நல்லா கலர் கொடுக்கும். நல்லா கலர் கலந்து போயிடுச்சு. ஒரு லைட்ல ஓடுது, நல்லா பாத்துங்க. மூஞ்சி தெரியுதா என்னன்னு தெரியல, நல்லா இருக்கும் பாருங்க. பாருங்க, பூசணிக்காய் வெந்திருச்சு, பூசணிக்காய் வெந்திருச்சு பாருங்க. இப்ப என்ன பண்ண போறோம், சக்கரை போட போறோம். இதுல சக்கரை போட்டு வேக விட போறோம். நல்லா பாத்தீங்க, ஒரு கப்பு பூசணிக்காய்க்கு 3/4 கப் சக்கரை போடும். 3/4 கப்பு சக்கரை போடும். சர்க்கரை போட்டுங்க, மூடி வச்சிடலாம். பாருங்க, சர்க்கரையை போட்டு நல்லா கலக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் தண்ணி கொடுக்கும், அதுவே வச்சிடும். அப்புறம் அதுவே வச்சிடும். தேவைப்படுறவா ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் போடுற பద్ధதி கிடையாது, போடலாம், நினைச்சு போடணும். வேண்டாம், ஒரிஜினல் குடுக்கறதுக்கு நாங்க என்ன செய்வோம், கல்யாணத்துல நான் சமைக்கும் போது 92, 92, 93 நான் சமயக்காரன் வேலை செய்யும் போது இந்த பச்சை கற்பூரம் ஒரே ஒரு துண்டு அதை போட்டுட்டு ரோஸ் எசன்ஸ் இருக்கு இல்லையா, ரோஸ் எசன்ஸ் ஊற்றுவோம். அது ஊத்துனா ஒரிஜினல் ரோஸ் குளுக்கந்து மாதிரி நல்ல பிளேவர் கொடுக்கும். என்னது, ரோஸ் குளுக்கந்து மாதிரி நல்ல பிளேவர் கொடுக்கும். பாருங்க, நல்லா வருது பாருங்க, நல்லா பாத்திரத்துல ஒட்டாமலே வருது பாருங்க. இது என்ன பண்ணுங்க, நல்லா வேக வச்சுட்டு தண்ணி சக்கரை அப்படியே நல்லா பறந்து அப்படியே சுருண்டு வரும். அது வரைக்கும் நீங்க கலக்கிட்டே இருக்கணும். நீங்க அந்த கட்டி வராம கலக்கிறதுக்கு தான் இது. கலக்கிட்டே இருக்கணும்னாக்கா கட்டி வரக்கூடாது. கட்டி வராம அப்படியே கலக்கிட்டே இருந்ததுன்னா அப்படியே சுருண்டு வரும். அப்போ என்ன பண்ணுங்க, இறக்கி வச்சு மேல என்ன பண்ணிருக்கோம், முந்திரி இருக்கு இல்லையா, வறுத்த முந்திரியை போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு, இன்னைக்கு தைப்பூசம் வேற, இன்னைக்கு தைப்பூசத்தினால்தான் இந்த ஸ்பெஷல் வெரைட்டி. அது நேற்று பண்ணது வேற, இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பூசணிக்காய் அல்வா. இதுக்கு இன்னொரு பேர் உண்டு, காசி அல்வான்னு கூட சொல்லுவா. இது காசி அல்வா நல்லா இருக்கும். நல்லா டிப்பிக்கலான ஒரு டிஷ், அருமையான ஒரு டிஷ். ஒரு 3/4 கிலோ பண்ணீங்கன்னா 3/4 கிலோ போடும். 3/4 கிலோ பூசணிக்காய் வாங்கினாக்கா ஆத்துல ஒரு 4 பேர் சாப்பிடலாம். சர்க்கரையும் ரொம்ப கம்மி தான், நெய்யும் 2 ஸ்பூன் தான் ஆகும். இன்னும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ப்ராப்ளம், சுகருக்கு ஏறுமை, பிபி வருமோ நத்திங். கொஞ்சம் சாப்பிட்றதுனால ஒன்றும் வராது. நல்லா தெம்பா செஞ்சு சாப்பிடுங்க. ஆகாரத்துல நிறைய போஸ்டிங் இனிமேல் நிறைய வரும். கமெண்ட்ஸ் கொடுங்க, நீங்களும் வீடியோஸ் போடுங்க, ரெசிபிஸ் போடுங்க, எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த குரூப்பே ஒரு அருமையான குரூப். சில நேரங்கள்ல சில ஒரு 2-3 மெம்பர்ஸ் அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவாங்க.
நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டாம். அந்த மாதிரி மெம்பர்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. அவர்களுக்கு கமெண்ட் கொடுத்து நீங்க மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு தனியா மெசேஜ் அனுப்புறது இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அட்மினுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம். என்ன கரண்ட் வந்துச்சு பவானி பாருங்க. காட்சி அல்வா நல்லா அருமையா வந்துச்சு பாருங்க. சூப்பரா ஒட்டாம சூப்பரா வந்துருச்சு. இந்த காட்சி அல்வாவை ரெடி பண்ணிட்டு பாருங்க சுருள வருது பாருங்க. ஒட்டவே இல்லை. இப்ப என்ன பண்ணுங்க, இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பிளேட்ல போய் அழகா டெக்கரேஷன் பண்ண போறோம். எப்படி பிளேட்ல போட்டு டெக்கரேஷன் பண்ணுவோம். காட்சி அல்வா ரெடி பாருங்க. அழகா அப்படியே வந்து பாத்திரத்துல ஒண்ணு கூட ஒட்டாது. ஒட்டவே இல்லை பாருங்க. நல்லா காட்சி அல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது மேல என்ன பண்ணுங்க, வறுத்து வச்சிருக்கிற முந்திரி இருக்கு இல்லையா, இந்த முந்திரிய போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. காட்சி அல்வா ரெடி. இங்க பாத்துங்க காட்சி அல்வா பாத்துங்க. எல்லாரும் எடுத்து சாப்பிடுங்க. சரியா? நாளைக்கு உள்ளூர் டிஷோட உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூடி விடைபெறுவது உங்கள் சாம்னா சர்மா. பாய்.